அயோத்தியா காண்டம் சாப்டர் 47. தமசா நதிக்கரையிலேருந்து ராமன் ஜனங்கள்லாம் ஏந்திருக்கிறதுக்குள்ள கிளம்பிட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். பொழுது விடிஞ்சுடுத்து. ஜனங்கள்லாம் கண்ணை திறந்து பார்த்த போது ராமனை காணும். அவளுக்கு ஒரே வருத்தமா போயிடுறது. மனசெல்லாம் கலங்கிறது, கண்ணெல்லாம் ஜலம் பொங்குறது. அங்கேயும் எங்கேயும் பார்த்துண்டு ராமன் எங்கேயானு போனதுக்கு அடையாளமா ஏதானு இருக்கா அப்படின்னு தேடிண்டு ரதத்தினுடைய அந்த தூளிய கூட காண முடியலையே அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுறா. இனிமே ராமனை நம்ம பார்ப்போமா அப்படிங்கிற அந்த நம்பிக்கையே போச்சு அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப வருத்தத்தினால இந்த பாழும் தூக்கம் எதுக்காக வந்தது, அந்த ராமனை பார்க்க முடியாம நம்மள மயக்கு கெடுத்துடுத்தே, ராமன் ஏன் இப்படி பண்ணினான், அவனிடத்துல நாமெல்லாம் ரொம்ப அன்பு வச்சிருக்கோமே, நம்மள இப்படி ஒதுக்கிட்டு இந்த கோரமான காட்டுக்கு போயிட்டானே, ராமன் இல்லாம நாம எதுக்காக இருக்கணும், இங்கேயே பட்டினி கிடந்து நம்ம பிராணனை விட்டுடலாம், இல்லைன்னா எங்கேயான வடக்கு பக்கமா போய் தேகமே தானாவே கீழே விழுந்து போகட்டும். இதைத்தான் மகா பிரஸ்தானம் அப்படின்னு சொல்றா. இப்படிப்பட்ட ஒரு விரதத்தால தான் பிற்காலத்துல பாண்டவாள்லாம் கூட தேகத்தை விட்டா அப்படின்னு சொல்லியிருக்கா சில இடங்கள்ல. உலர்ந்த கட்டைகளாலும் இலைகளாலும் நெருப்ப வளர்த்து அதுல விழுந்து நம்ம உயிரை விட்டுடுவோம். நாம அயோத்திக்கு திரும்பி போனா எல்லாருக்கும் நாம என்ன பதில் சொல்லறது, ராமனை நாங்கள் வனத்துக்கு கொண்டு விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா, ராமன் இல்லாம மறுபடியும் அந்த பட்டணத்துல நாம மட்டும் எப்படி போக முடியும் அப்படின்னு ஒரு கண்ணுக்குட்டியை இழந்த பசுவை போல துக்கத்தினால நினைச்சு நினைச்சு சொல்லி சொல்லி அவள்லாம் புலம்பிட்டுக்கா. கொஞ்ச தூரம் ராமன் போன வழியிலேயே அவள்லாம் போன ஓர் இடத்துல ரதத்தினுடைய சுவடுகள் கூட மறைஞ்சு போச்சு. அதை பார்த்து அவளுக்கு இன்னும் துக்கம் ஜாஸ்தியா போச்சு. இதுக்கு மேல நாம என்ன செய்யறது, தெய்வமே நமக்கு விரோதியா இருக்கு அப்படின்னு தானே சொல்லிண்டு எல்லாரும் திரும்பி வந்துட்டா. அதனால தானே ராமன் ரதம் திரும்புற வழி தெரியாம திருப்பி எடுத்துட்டு வா அப்படின்னு சுமந்திரருக்கு சொன்னார் இல்லையா. அவர் எதை நினைச்சுன்னு பண்ணாரோ அது நடந்தது. ராமன் இல்லாத அந்த நகரம் ஒரு மடுக்களில் இருக்கக்கூடிய அந்த சர்ப்பங்களை எல்லாம் கருடன் தூக்கிண்டு போன அப்புறம் அது எப்படி பிரகாசம் இல்லாம இருக்குமோ அந்த மாதிரி நதியை போலவும் சந்திரன் இல்லாத வெறுமையான ஆகாசத்தை போலவும் ஜலம் வத்தி போன ஒரு சமுத்திரத்தை போலயும் அவளுக்கு எல்லாம் மனசுல தோன்றது. அவ தங்களுடைய வீட்டுக்கு போய் ஒன்னும் புரியாம பித்து பிடிச்சவா மாதிரி அப்படியே அங்கங்க திகைச்சு திகைச்சு நின்றுட்டு இருக்கா. தங்களுடைய பந்துக்களையோ நண்பர்களையோ யாரையுமே அவளுக்கு பார்க்கணும்னு தோணவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் ராமனையே தான் நினைச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி இந்த 47வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 48வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.